கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுடைய சந்திப்புல கதறி அழுத விஜய். அப்படி அங்க என்னதான் நடந்தது, அங்க நடந்த எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியா மாறி இருக்கிறது தான் கரூர் துயர சம்பவம். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல கலந்துகிட்ட விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் 41 பேர் உயிரிழந்து போனாங்க. குழந்தைகள், பெரியவங்க முதற்கொண்டு 41 பேர் உயிரிழந்த இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே பெருசா உலுக்கி போட்டிருந்ததுன்னே சொல்லலாம். உலக அளவுல பெருசா பேசும் பொருளாவும் மாறி இருந்தது. இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அடிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் மேலதான் முழுக்க முழுக்க தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி இது ஒரு பேசும் பொருளா மாறி இருந்தது. விஜய் தரப்புல இருந்து ஆளுங்கட்சி மேலதான் இதுக்கு தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதும், ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய பல பேருமே இதுக்கு முழு காரணம் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா இதுல இன்னுமே பெருசா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை பேர் இதுல இறந்து போயிருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் இவங்களுக்குலாம் ஒரு ஆறுதல் கூட சொல்லல. நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம இருக்காரு. இவர் எப்படி முதலமைச்சரானா மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனா விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம், விஜய் அவர்கள் கரூருக்கு திரும்பி வந்தாரு அப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்ததுனால தான் அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. திருப்பி வரணும் அப்படின்னா அங்க திருப்பி ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி அதுக்கு பெர்மிஷனும் கிடைக்கணும். ஸோ அதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுனால தான் விஜய் அவர்கள் இன்னும் மக்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில கரூர் மக்களை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு இங்க கூப்பிட்டு அவங்கள சந்திக்கிறது தான் ஒரு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படிங்கிற வகையில ஆல்ரெடி அதுக்கு சில பிளான்லாம் பண்ணி சில 2-3 மண்டபம்லாம் கேட்டு அந்த மண்டபத்துல யாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்க யாருமே மண்டபத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் இப்ப ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களுக்கான சந்திப்பை வச்சிருக்காராம். அது மட்டும் கிடையாது, இதுலயுமே ஆளுங்கட்சியோடைய சதித்திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகளுமே சோசியல் மீடியா பக்கம் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருந்த நிலையில இப்ப விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்காரு. கரூர்லயே பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 37 குடும்பங்களை அங்கிருந்தே பஸ் மூலமா இங்க அழைச்சிட்டு வந்து ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அங்கேயுமே அவங்கள சந்திச்சிருக்காரு. முதல்ல எல்லாரையும் ஒன்னா சந்திச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையுமே தனித்தனியா சந்திச்சிருக்காரு. இந்த ஒரு சந்திப்புல ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட குடும்பத்துல மாசம் 5000 கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு இல்லையா, அதை தாண்டி நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தாரு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி செலவு, திருமண செலவு, இப்படி அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ அது எல்லாமே ஆல்ரெடி செய்யறதா சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு வகையில விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு கதறி அழுது இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம், கரூர்ல உங்களை நேரடியா வந்து மீட் பண்ண முடியாம இங்க அழைச்சி நான் உங்களுக்கான ஆறுதலை சொல்றது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குமே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவத்தை தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து அதை நான் முழுக்க முழுக்க பார்த்துப்பேன், உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் அதை எங்க கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு விஷயம், ஒவ்வொரு தனிநபருக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் அந்த மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அதையுமே நிறைவேற்ற போறதா வந்து சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க என்ன மாதிரியான நிபந்தனைகள் எங்க கிட்ட வைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் முழுமையா பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. வாழ்நாள் முழுசுமே உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதோ அது எல்லாமே நானே செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. உயிரிழந்த ஒவ்வொருத்தருடைய புகைப்படத்துக்குமே மலர் தூவி அவர் அஞ்சலியுமே செலுத்தியிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பெருசா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ லேட்டாவா அவர் இந்த மாதிரியான ஆறுதல்கள்லாம் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் வைக்கப்படுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் தாவேகா சார்பில இருந்து வைக்கப்படுது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரே இங்க வந்து விஜய் அவர்களை மீட் பண்றதுல எந்த ஒரு தவறுமே சொல்லல. ஆனா அதை தாண்டி வெளில இருக்கிறவங்க அவர் எது பண்ணாலும் அதுல தவறுகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே தாவேகா பெருசா எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் சொல்லிட்டு
போயிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கிற சமயத்துல கரூர் துயர சம்பவம் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறி இருந்தாலும் இதோட விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது முடியுமா கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறமாவும் விஜய் அவர்கள் இந்த ஒரு சந்திப்புக்கு அப்புறமா ஒரு பிரச்சாரம் நடத்த போறாராம். ஸோ அது நல்ல ஒரு பாதுகாப்போட மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுகளும் போயிட்டு இருக்கு. அதுக்கான நாள் டேட் எப்போ அப்படிங்கிறத தாவேகா சார்பில் இருந்து அஃபிஷியலாக வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. கரூர் துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சாரத்திலையும் ஈடுபடுவார். தாவேகா சார்பில் இருந்து மக்களை சந்திக்கிறதுல எந்த ஒரு தடையும் இனி இருக்காது. என்ன மாதிரியான பிளான் அவுட் சைடில் யார் யார் என்ன பண்ணாலும் சரி தாவேகா இது எதுலையுமே சோர்ந்து போகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களுமே தாவேகா சார்பில் இருந்து அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், பல பேராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா பக்கம் வெளியிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த இந்த ஒரு துயரம் ஒரு மிகப்பெரிய துயரம். இதை யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. இருந்தாலும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்களை விஜய் அவர்கள் அவங்களுடைய ஃபேமிலியோடைய கலந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.